கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு தலைப்பிலே இன்று நாம் தியானிப்போம். கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தவிர மனிதனுக்கு வேறு எந்த கடமையும் இல்லை என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் கடைசி வசனத்திற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுக்கு பயந்து அவரது கற்பனைகளை கை கொள்ளுங்கள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் என்பது மட்டுமே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. பிரசங்கி இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாக நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் எனில் இந்த புஸ்தகத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள். ராஜாக்களின் புஸ்தகத்திலும் அவருடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். உலகத்தின் எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்த்தவர் அவர். உலகத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் தவிர்த்து விடவில்லை. அவர் தான் என்னென்ன செய்தார் என்பதை பிரசங்கின் 2வது அதிகாரத்திலே அவர் வரிசையாக பட்டியலிட்டு காட்டுவார். உலகத்தின் எல்லா வகை இன்பங்களையும் நான் அனுபவித்து விட்டேன், உலகத்தின் எல்லா வகை மோகங்களிலும் நான் நிலைத்திருந்தேன், இனி நான் அனுபவிக்க வேண்டியது என்று எதுவும் இல்லை. எனக்கு படை இருந்தது, பலம் இருந்தது, பணம் இருந்தது, இளமை இருந்தது, எல்லாம் இருந்தது, இன்பம் திளைக்க திளைக்க இருந்தது, எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். ஆனால் கடைசியில் அவருடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. மாயை 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 என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்துக் கொள்கிறார். உலகத்தில் எல்லாம் மாயையா இருக்கிறது என்று சொல்லி முடித்துவிட்டு அவரது வாழ்க்கை சரிதத்தை வாசிப்பவர்களுக்காகட்டும், அவரது அறிவுரைகளை வாசிப்பவர்களுக்காகட்டும் ஒரே ஒரு வார்த்தையை அவர் அறிவுரையாக சொல்லி போகிறார். காரியத்தின் கடைத்தொகையை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நீங்கள் கேளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றிலும் கடைசியாக இருப்பது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதலை தவிர மனிதன் மேலே விழுந்த கட்டளை வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய புஸ்தகத்தை முடிக்கிறார். இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அநேகரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கீழ்ப்படியாதவர்களை குறித்தும் வாசிக்கிறோம். அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்பது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. கீழ்ப்படிந்தவர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், கீழ்ப்படியாதவர்கள் எவ்வளவாய் துன்பத்தை அனுபவித்தார்கள், அல்லது கர்த்தரிடத்திலிருந்து விலகி போனார்கள், சாபத்தை அனுபவித்தார்கள், தங்கள் வாழ்க்கையை இழந்து போனார்கள் என்று சொல்லி பல இடங்களிலே வேதத்திலே வாசிக்கிறோம். இன்று அப்படியா 2 கூட்டத்தாரை குறித்து வாசிப்போம். வாசித்த பின்பு வாசித்து நாம் தியானம் செய்வோம். கீழ்ப்படிந்த கூட்டம் ஒன்றும் கீழ்ப்படியாத கூட்டம் ஒன்றும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவாவினுடைய இந்த பேழையை குறித்து நாம் அனைவரும் அறிவோம். அராராத் என்னும் ஒரு மலையின் மீது வந்து இந்த பேழை அமர்ந்தது. கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். நோவாவோடு கூட உள்ளே இருந்த அனைவரையும் கர்த்தர் வெளியே அழைத்தார். வெளியே அழைத்து வந்த பின்பு அவர்கள் கர்த்தருக்கென்று ஒரு பலியை செலுத்தினார்கள். பலியை செலுத்தின உடனே கர்த்தர் அந்த பலியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், அன்றைய நாளிலே உயிரோடு இருந்த மனிதர்கள் வெறும் 8 பேர். இந்த 8 பேருக்கும் கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். 7வது வசனத்தை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். வர்த்தித்து விருத்தியாவது என்றால் ஓரிடத்தில் அமர்ந்திருப்பதல்ல. உங்கள் கண்கள் எங்கெல்லாம் காண்கிறதோ, தேவன் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, எதையெல்லாம் நல்லது என்று காண்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் போய்கொண்டே இருங்கள், நின்று விடாதீர்கள். ஏனெனில் பூமி முழுவதும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சென்று கொண்டே இருங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொன்னார். இனி ஒரு கூட்டத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை கொடுத்த ஒரு கூட்டத்தை நாம் காண்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடருக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாதீர்கள், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் எங்கே நின்று கொண்டிருந்தார்கள் எனில் 12வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். எருசலேமிலிருந்து ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம், அது எவ்வளவு தூரமோ தூரம், அவ்வளவு தூரத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், எங்கும் போகாதீர்கள்,
எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். நோவாவின் காலத்திலே கொடுக்கப்பட்ட கட்டளை பூமி எங்கும் செல்லுங்கள் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. இங்கு சீடர்களுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை எங்கும் போகாதீர்கள், எருசலேமிலே தங்கியிருங்கள். நீங்கள் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவானவருக்கு அவர் சிலுவையிலே அறையப்பட்டு உயிர் தெழுகிறதற்கு உள்ளாகவே சீடர்களுக்குள்ளே நடந்த மாற்றங்களை இயேசு கிறிஸ்து அறிவார். இயேசு கிறிஸ்து மரித்து போனார். அவரது உடல் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய கல் அவரது கல்லறைக்கு முன்பாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. முத்திரை போடப்பட்டு அதை சேவகர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் நகரத்திற்குள்ளே எங்கு நோக்கினும் இது ஒரு சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கும் தண்டனை கிடைக்குமோ என்ற பயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் பயந்திருந்தார்கள், கதவுகளை பூட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தார்கள். பேதுரு உடனடியாக சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் முடிந்து போனது என்கிற அவிசுவாசம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. அவர்கள் பயந்து போய் தாங்களாகவே முடிவெடுக்கிற ஒரு நிலைமைக்கு, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த முடிவுகளை தாங்களே எடுக்கும் ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முடிவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை கண்டவுடனே அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எங்கும் போகாதிருங்கள், எந்த முடிவுகளையும் எடுக்காதிருங்கள், எனக்கென பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் நீங்கள் காத்திருங்கள். பிதா உங்களிடத்திலே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை உங்களுக்கென அனுப்புவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் நிறைவேறும் வரை காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். இங்கு 2 கூட்டத்தாருக்கும் கட்டளை கொடுக்கப்படுகிறது. நோவாவினுடைய வம்சத்தாருக்கும் கட்டளை கொடுக்கப்படுகிறது, நீங்கள் எல்லா இடத்திற்கும் போங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்படுகிறது. சீடர்களுக்கு கட்டளை தருவது என்னவென்றால், எங்கும் போகாதிருங்கள், எருசலேமிலே தரித்திருங்கள். 2 பேரும் என்ன செய்தார்கள்? ஆதியாகமம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஜனங்கள் கிழக்காக பிரயாணம் பண்ணினார்கள், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். பூமி எங்கும் போய் எல்லாவற்றையும் நீங்கள் விருத்தியாகுங்கள் என்று சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் போய்கொண்டிருக்கிற வேளையில தெய்வீகம் மறைந்து மனுஷீகம் அவர்களை ஆட்கொண்டது. சினேயார் என்னும் சம பூமியை கண்டு இது நன்றாயிருக்கிறது, இங்கே தரித்து நின்று விடுவோம். அங்கே குடியிருக்க ஆரம்பித்து விட்டார்கள். சினேயார் என்னும் சமபூமி ஒருவேளை செழிப்பான பூமியாக இருந்திருக்க கூடும். அந்த செழிப்பை கண்டவுடனே அவர்கள் அங்கே குடியிருக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது போதும், இந்த பூமியை விட்டு நாம் எங்கும் போக வேண்டாம். கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கு இருப்பது மனதிற்கு இன்பம் தருகிறது, இங்கே நாம் இருந்து விடுவோம். அந்த சம பூமியை கண்டு அவர்கள் அங்கே குடியிருக்க ஆரம்பித்தார்கள். அங்கே இப்படியா வாசிக்கிறோம், சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கண்களின் இச்சையினாலே மனிதன் எவ்வளவு பாவங்களை செய்தான் என்று சொல்லி வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் பல பக்கங்களிலே நாம் வாசித்து வருகிறோம். ஏவாளினுடைய நாட்களிலே ஆரம்பித்தது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த விருட்சத்தை அவள் கண்டு அது புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாய் இருக்கிறது என்று அதன் கனியை பறித்து தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள் என்று வாசிக்கிறோம். அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமானதா இருந்தது. சினேயாரின் சமபூமி அவர்களுக்கு நல்லது என்று காணப்பட்டது. கர்த்தருடைய கட்டளைகளை காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். வேதத்தில் இன்னும் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு ராகேலை கண்டவுடனே அவள் பார்வைக்கு அழகாயிருக்கிறாள் என்று கண்டு அவளுக்காக தன்னுடைய வாழ்க்கையில 7 வருஷத்தை தொலைத்தான். லோத்து யோர்தானுக்கு அடுத்த சமபூமி முழுவதும் செழிப்பாய் இருப்பதை கண்டு சோதோம் கொமோரா என்னும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிற மக்கள் நிறைந்த பட்டணத்திலே சென்று தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தான். சிம்சோன் திம்னாத்துக்கு சென்று பெலிஸ்தீரில் ஒரு பெண் அழகுள்ளவள் என்று கண்டு அங்கு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தான். சிம்சோன் காசா என்னும் ஊருக்கு போய் அங்கு ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் தன் வாழ்க்கையை இழந்து போனான். இப்படியாய் தன்னுடைய கண்களினாலே கண்களினாலே கண்ட காட்சிகள் மனதிற்கு இன்பம் தருகிறதா இருக்க அதன் மூலமாய் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போய் தண்டனைகளை அனுபவித்து வாழ்க்கையை தொலைத்தவர்களை பற்றிய பட்டியல் நமக்கு ஏராளம் இருக்கிறது. எலிசாவின் வேலைக்காரனான கேயாசி
நாகமான் இடத்தில் இருக்கிற பொருட்கள் கண்களுக்கு இச்சிக்கத்தக்கதாகவும் இனிமையானதாகவும் இருக்கிறது என்று சொல்லி அவைகளின் மீது மோகம் கொண்டான். எரிகோ பட்டணத்தை கொள்ளையிட்டவுடனே ஆகான் எரிகோவின் செல்வங்களின் மீது மோகம் கொண்டான். கண்களால் கண்டு பாவத்திலே விழுந்து போனவர்கள் பிரியமானவர்களே. ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினாலே தங்கள் சுய இச்சைகளை வெறுத்து அதனாலே ஆசீர்வாதம் அடைந்தவர்கள் பலரை இந்த வேதத்திலே காண்கிறோம். இங்கு சீடர்களை குறித்து நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அதே 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்குச் சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பிப் போனார்கள். கர்த்தர் எங்கு அவர்களை அனுப்பினாரோ அந்த இடத்திற்கு அவர்கள் திரும்பி போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆதியாகமத்தில் நாம் இப்படியாய் வாசித்தோம், அவர்கள் போவதை நிறுத்திக் கொண்டார்கள் என்று வாசித்தோம். கர்த்தருடைய கட்டளை விட்டு அவர்கள் மீறினார்கள் என்று வாசித்தோம். அடுத்ததாக என்ன நடந்தது சற்றே வாசிப்போம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய்ச் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. 4வது வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கு வாசிக்கிறோம், மனிதனுடைய மூளை வேலை செய்கிறது. டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன், தொழில்நுட்பம் பெருகிறது. இந்த இடத்துல சம பூமி இருக்கிறது. இது நமக்கு செழிப்புள்ளதா இருக்கிறது. இது நமக்கு இன்பத்தை தருகிறதா இருக்கிறது. இது நமக்கு சந்தோஷத்தை தரும். நாம் இங்கே அமர்ந்திருப்போம், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், நமது பெயர் இங்கு நிலை நிற்கட்டும், கர்த்தர் நமக்கு அருளின கட்டளைகள் ஒருபுறம் இருக்கட்டும், இங்கு நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி செங்கல்லை சுடுகிறார்கள். அந்த செங்கல்லை ஒன்றோடொன்று அமர்த்தி வைத்த உடனே அது விழுந்து விடாமல் இருக்க, அதை இழுத்து பிடித்து நிறுத்தி இருக்க அதற்கு சாந்து பூசுவோம், இப்படியாய் நாம் ஒரு கட்டடத்தை கட்டுவோம். அங்கு சொல்லுகிறார்கள், வானத்தை அளாவுகிற ஒரு கோபுரத்தை கட்டுவோம். மனிதன் வாழும் இடத்திலிருந்து கர்த்தர் வாழும் இடம் வரைக்கும் நாம் போவோம். சுயம் அவர்களை ஆட்கொள்கிறது. சுயம் அவர்களை ஆட்கொண்டவுடனே கர்த்தருடைய கட்டளையை மறந்துவிட்டு கீழ்ப்படியாமல் போய் அவர்கள் கர்த்தரை அளாவும், வானத்தை அளாவும் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் கோபுரத்தை கட்ட துணிகிறார்கள். மிக பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளையை மறந்து சுயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எத்தகைய துன்பத்திற்குள்ளானார்கள் என்று வேதத்தில் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். இங்கு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். மேல் வீட்டறையிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள். அவர்கள் கூடின பொழுது அவர்களுக்குள்ளே 17 வகையான மொழிகளை பேசுகிற மக்கள் அங்கே இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதற்கு கீழான வசனங்களை நீங்கள் வாசித்து போனீர்கள் எனில், இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் எருசலேமை விட்டு நாம் போகக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் என்னும் தேற்றரவாளன் வரும் வரை கர்த்தர் நம்மை தங்கியிருக்க சொல்லி இருக்கிறார், நாம் தங்கியிருப்போம், நமது சுயம் நம்மை விட்டு அகன்று போகட்டும், நமது நினைவுகள் நமது முடிவுகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் மேல் வீட்டறையிலே தங்கியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கு சினேயார் என்னும் தேசத்திலே கர்த்தருடைய கட்டளை ஒருபுறம் போகட்டும், நமக்கு பேருண்டாகட்டும் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் அங்கு தரித்திருந்தார்கள். ஆனால் மேல் வீட்டறையிலே கர்த்தருக்கு பேருண்டாகட்டும், கர்த்தர் தமது தேற்றரவாளனை அனுப்பும் வரை இங்கு தங்கி இருக்க சொல்லி இருக்கிறார், நாம் தங்கி இருப்போம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்று வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். சினேயார் தேசத்தில் இருக்கிற மக்களும் ஒருமனப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இருந்தது. அவர்களுக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதிருப்பதிலே ஒற்றுமை இருந்தது. இங்கு கீழ்ப்படிவதிலே ஒற்றுமை இருந்தது. பிரியமானவர்களே, 2 பேருக்குள்ளும் ஒற்றுமை இருந்தது. அவர்களும் ஒருமனப்பட்டார்கள். சுடுவோம் வாருங்கள், கட்டடத்தை கட்டுவோம் வாருங்கள், சாந்து பூசுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சொல்லிக்கொண்டு அவர்கள் வானத்தை அளாவும் கட்டடத்தை கட்டத் துணிந்தார்கள்.
2 பேரையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். இங்கு வாசிக்கிறோம் ஆதியாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம். மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். நான் இவர்களை உலகமெங்கும் போய் விருத்தியாங்கள் என்று சொல்லியிருந்தேனே, இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், எந்த அளவிற்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்படியாய் கர்த்தர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கர்த்தர் 2 பேரையும் பார்ப்பதற்கு இறங்கினார். வானத்திலிருந்து அக்னிமயமான நாவுகள் வந்து கீழ்ப்படிந்திருக்கும் இந்த கூட்டத்தை பார்க்கும்படியாக வந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. சினேயார் தேசத்தில் அவர்கள் வானளாவ கட்டின கோபுரங்களையும் பார்க்கும்படியாக கர்த்தர் இறங்கினார். அங்கும் கர்த்தர் இறங்கி வந்து அந்த கோபுரத்தை கண்டார். அங்கு மனிதனுடைய கைவேலை பூமியிலிருந்து வானத்தை நோக்கி சென்றது. இங்கு கர்த்தரை துதித்து பாடும் துதிப்பாடல் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி சென்றது. கீழ்ப்படிந்தவர்கள் பாடின துதிப்பாடல் கர்த்தருக்கான மகிமை வானத்தை நோக்கி சென்றது. ஆனால் சினேயார் தேசத்திலே மனிதனுடைய கற்பனை வானத்தை நோக்கி சென்றது. மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய தொழில்நுட்பம், மனிதனுடைய மமதை வானத்தை நோக்கி சென்றது. இரண்டுமே வானத்தை நோக்கி உயர்ந்து சென்றது. இரண்டையும் காணும்படி தேவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். ஒருவர் மீது அக்னி மயமான நாவுகள் இறங்கிற்று. இன்னொரு இடத்துல கர்த்தர் இறங்கினவுடனே என்ன நடந்தது என்று வாசிப்போம். 7வது வசனம், 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அவர்களுடைய மொழியை தாறுமாறாக்குவோம். ஏனெனில் இவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள் என்றால், 6வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று மனதிற்குள்ளே இருமாப்பு கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்ய நினைத்ததை தடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று மக்கள் இருமாப்பு கொண்டிருக்கிறார்கள். கீழ்ப்படியாமை மனிதனுக்குள்ளே இத்தகைய எண்ணங்களை உருவாக்கும். மனிதனுடைய கரத்தின் கிரியைகள் மனிதனுக்குள்ளே இத்தகைய எண்ணங்களை உருவாக்கும். நான் சம்பாதித்தது, நான் செய்தது, நான் கட்டினது, இதற்கெல்லாம் காரணம் நானாய் இருக்கிறேன் என்று நான் என்ற சுயம் மனிதனுக்குள்ளே இத்தகைய இருமாப்பை உண்டாக்கும். இங்கு வாசிக்கிறோம், நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எனக்குள்ளே எல்லாவற்றுக்குமான சக்தி இருக்கிறது. என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் இளமை இருக்கிறது, என்னிடத்தில் அறிவு இருக்கிறது, எனக்கு சொந்தங்களினுடைய பலம் இருக்கிறது. உலகத்தில் நான் கூப்பிட்டவுடனே என் குரலுக்கு செவி கொடுக்க அநேகர் இருக்கிறார்கள். அரசாங்கம் என் பக்கம் இருக்கிறது, அதிகாரம் என் கையில் இருக்கிறது, எனக்கு அழகு இருக்கிறது என்று சொல்லி நான் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நினைக்கிற மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருக்கிறார்கள். நம்மை எது ஆட்கொண்டிருக்கிறது? எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி எருசலேமில் இருந்து நாம் இதுவரை கர்த்தருடைய தேற்றரவாளன் நம்மிடத்திலே வரும் வரை நாம் எருசலேமை விட்டு நகரக்கூடாது என்று சொல்லி கட்டுக்கோப்போடு கீழ்ப்படிந்திருந்தவர்களை போன்ற ஆவி நம்மை ஆட்கொண்டிருக்கிறதா? அல்லது சினேயார் தேசத்திலே சென்று இங்கு நாம் வானத்தை அளவளாவும் ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி சுயத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதா? நமக்குள்ளே எது இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாரால் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தகைய மக்களாக இருக்கிறோம்? சினேயார் தேசத்து மக்களைப் போலவா அல்லது எருசலேமிலே காத்திருந்த ஜனங்களைப் போலவா? அடுத்ததாய் வாசிக்கிறோம், கர்த்தர் இறங்கினவுடனே அங்கு என்ன நடந்தது? மொழி தாறுமாறானது. என்ன நடந்தது என்று வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். பூமியின் மீதெங்கும் கர்த்தர் அவர்களை சிதறி போக பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அவர்களுடைய மொழி தாறுமாறானதினாலே அவர்களுடைய மொழி என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. ஒருவர் பேசுகிறதை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. இதற்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள். மண்ணை குழைப்போம், செங்கல்லை சுடுவோம்,
கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் விதத்திலே ஒரே மொழியை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய புரிதல் சரியாய் இருந்தது. ஒருவரை ஒருவர் சரியாய் புரிந்து கொண்டார்கள். கீழே இருக்கிற கல்லை யார் வைப்பது, மேலே இருக்கிற கல்லை யார் வைப்பது, இதற்கு அடுத்த கல்லை யார் வைப்பது, யார் சாந்து பூசுவது, யார் சுண்ணாம்பு பூசுவது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தெளிவாய் திட்டமிட்டுக் கொண்டார்கள். அந்த மொழி அவர்களுக்கு புரிந்திருந்தது. கர்த்தர் அந்த அவர்களுடைய மொழியை தாறுமாறாக்கினவுடனே அவர்கள் பேசுகிற மொழி அவர்களுக்கே புரியவில்லை. கீழ்ப்படியாமின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை. நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வழி எப்படிப்பட்ட வழியாயிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. பலருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. கர்த்தர் நடத்தின பாதையில நடந்து கொண்டிருக்கான எப்படி போய்கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கு வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க. கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அங்கு சினேயார் தேசத்திலே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இங்கு வாசிக்கிறோம், தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் பேசுவதை நாம் கேட்கிறோமே. மக்களுக்கு புரிந்தது. இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் அந்த மொழிகளை எண்ணி பார்த்தீர்கள், 16 17 மொழிகள் வரும். 17 மொழிகளிலே அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு புரியாத மொழிகள் அவை. அவர்கள் இதுவரை இந்த மொழிகளை பேசியதில்லை. அங்கு குழுமி இருந்த அந்த கீழ்ப்படிதல் உள்ள கூட்டம் இந்த மொழியை இதுவரை பேசியதில்லை. அத்தனை மொழிகளிலும் நாம் பேச கேட்கிறோமே. என்ன பேச கேட்கிறோம்? தேவனுடைய மகிமையை நாம் பேச கேட்கிறோம். சினேயார் தேசத்திலே அதுவரை அவர்கள் பேசிக் கொண்டிருந்த மொழி அவர்களுக்கு புரிந்திருந்தது. கல்லை சுடுவோம், செங்கல்லை வைப்போம், சாந்தை பூசுவோம் என்று பேசுகிற மொழி புரிந்திருந்தது. கர்த்தர் இறங்கி அவர்களை தாறுமாறாக்கின உடனே அவர்களுக்கு அந்த மொழியே புரியாமல் போனது. இதுவரை இவர்கள் இங்கு கலிலேய மொழியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். 7வது வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இவர்கள் எல்லாரும் கலிலேயர், இவர்களும் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள். கலிலேயர் அல்லவா என்று சொல்லி ஒரே மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அக்னி மயமான நாவுகள் கர்த்தர் அவர்கள் மீது இறங்கி வந்தவுடனே அவர்கள் 17 மொழிகளிலே தேவனுடைய மகத்துவத்தை பேச துவங்கினார்கள். சினேயார் தேசத்தில் கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை தாறுமாறாக்கின உடனே என்ன பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பூமி எங்கும் சிதறி போனார்கள். அவர்களுடைய அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. வானத்தை அளாவும் கோபுரத்தை உருவாக்கி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி தங்களுடைய அடையாளத்தை நிறுவ விரும்பின அந்த கூட்டம் அடையாளமே இல்லாமல் சிதறி போனது. பூமி எங்கும் அவர்கள் சிதறி போனார்கள். அவர்களுடைய அடையாளம் காணாமல் போய்விட்டது. அவர்களுடைய மொழி காணாமல் போய்விட்டது. அவருடைய கலாச்சாரம் காணாமல் போய்விட்டது. அவருடைய வாழ்க்கையே அவர்களிடத்திலிருந்து காணாமல் போய்விட்டது. அடுத்ததாக அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கே தெரியாமல் பூமி எங்கும் போனார்கள் அவர்கள். ஆனால் தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை பேசும்படியா தியானிக்கும்படியாய் கூடியிருந்த இந்த கூட்டம் அவர்களுக்கு புரியாத மொழிகளிலே மற்றவர்களுக்கு புரியும்படியாய் தேவனுடைய நாமத்தை குறித்து பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். 2 பேரும் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். 2 பேர் மீதும் தேவன் இறங்கினார். 2 பேருக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டது. கீழ்ப்படிந்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். அதற்கு அடுத்ததாக இங்கிருந்து அப்போஸ்தலர்கள் கிளம்பி போகிறார்கள். இதற்கு அடுத்து இந்த நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்விலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசியுங்கள். மயிர்கூச்செறியும் சம்பவங்கள் இருக்கும். பேதுரு எழுந்து நின்று அவர்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணுகிறார். எந்த பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில திரும்பி போக எத்தனித்தாரோ அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரே மாத்திரத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியம்! யோசித்து பாருங்கள். அவர்கள் தங்கள் இருதயத்திலே குற்றுண்டவர்களாய், குத்தப்பட்டவர்களாய் தங்களுடைய பாவங்களை அறிக்கிட்டு தேவனிடத்திலே தங்களுடைய பாவங்களை அறிக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களின் நிலை இப்படியாயிருக்கிறது. அடுத்ததாக அந்த அப்போஸ்தலர்கள் அனைவரும் கிளம்பி போனார்கள். இந்த உலகத்திலே கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாய் அவர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்தார்கள். ஒவ்வொரு அப்போஸ்தலனும் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்தான்.
சினேயார் தேசத்து மக்கள் காணாமல் போய்விட்டார்கள். நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி மிகவும் தங்களுடைய சுயத்தினாலே ஆசைப்பட்டவர்கள், அதற்கு அடுத்ததாக அவர்களது பேர் வேதாகமத்திலே இல்லாமல் போய்விட்டது. யார் அந்த மக்கள் என்று இதுவரை வேதாகமத்திலே இல்லாமல் போய்விட்டது. கீழ்ப்படியாமையினாலே தங்கள் அடையாளத்தை இழந்து போனார்கள், தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து போனார்கள், மொழியை இழந்து போனார்கள். மற்றவர்களோடு கூட பேசி புரிய வைப்பதற்கான மொழியை இழந்து போனார்கள். ஆனால் இங்கு அதற்கு அடுத்ததாக அப்போஸ்தலனுடைய வாயிலே ஒரு மொழி கொடுக்கப்பட்டது. வல்லமை நிறைந்த வார்த்தைகள் என்னும் மொழி கொடுக்கப்பட்டது. பேதுருவினுடைய பேச்சுக்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி பேசுவார். யார் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்தார்களோ, இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி யார் சத்தமிட்டார்களோ அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் நின்று பேசுவார். நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி பேசுவார். அவ்வளவு வல்லமையோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, பேதுருவின் வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைத்தது. மக்கள் தொடர்ந்து ஞானஸ்தானம் பெற்று வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று இங்கு அமர்ந்திருக்கிற நாம் இந்த இரண்டு கூட்டத்திலும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இரண்டு பேரும் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டவர்கள், இரண்டு பேரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவரிடத்திலே நீங்கள் போங்கள் என்று சொன்னார், ஒருவரிடத்திலே போகாதிருங்கள் என்று சொன்னார். போங்கள் என்று சொன்னவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் தங்கள் மனம் போன இடத்திற்கு போனார்கள். தங்களுடைய கண்ணுக்கு எது பிரியமா இருந்ததோ அதை கண்டு அதன் மீது ஆசை வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமுக்கு திரும்பி போங்கள். ஆண்டவரே, இந்த எருசலேமில் தானே அபாயம் இருக்கிறது, இங்கு தானே உம்மை அடித்துக் கொன்றார்கள், இங்கு நாங்கள் மறுபடியும் போவோமெனில் எங்களையும் அடித்துக் கொள்வார்களோ என்ற பயத்தில் அவர்கள் ஒரு நாள் பிரயாணமான தூரத்திலே போய் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் திரும்பி எருசலேமுக்கு போங்கள். ஆண்டவரே, ஆபத்து நிறைந்திருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் பேசவில்லை. ஆண்டவரோடு கூட தர்க்கம் பண்ணவில்லை, விவாதிக்கவில்லை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமுக்கு திரும்பி போங்கள். திரும்பி போகிறோம் ஆண்டவரே. திரும்பி போனார்கள். தேற்றரவாளன் வரும் வரை காத்திருங்கள் என்று சொன்னார். நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே. இதோ நீங்கள் பல பாஷைகளை பேசுவீர்கள் என்று சொன்னார். பேசுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்களோ ஆண்டவரே. கீழ்ப்படிந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, செங்கல்லை சுட்டு சாந்து பூசி சுண்ணாம்பை அடித்து தங்களுக்கு பேருண்டாக்க பண்ணுவோம் என்று சொல்லுகிற கூட்டம் இந்த உலகத்தில் சிதறடிக்கப்பட்டு போனது. நாம் யாராயிருக்கிறோம்? கண்களின் இச்சைகளினாலே விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறோமா? சுயத்தினாலே பலம் கொண்டு சுயத்தின் மீது பெருமை கொண்டவர்களாய் நாம் இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிறோமா? யார் நமது வாழ்விலே முதல் இடத்தை வகித்திருக்கிறார்கள்? நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும்.